விவசாய நண்பர்களே, உங்கள் நெல்லில் பாதிக்கிற 3 முக்கியமான நோயை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல்ல பிளாஸ்ட் டிசீஸ். இது பார்த்திங்கன்னா நெல் இலை முனையில் முக்கோண வடிவ மார்க் வரும். இது ஸ்ப்ரெட் ஆகிற வேகம் ரொம்ப அதிகம். இதை எப்படி கட்டுப்படுத்தலான்னா, 1 லிட்டரு தண்ணிக்கு பெசிடோமோனஸ் 3 ml 5 நாளைக்கு ஒரு முறை ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா உடனே கட்டுப்பாட்டுக்கு வரும். இரண்டாவது ஸ்ப்ரோன் பாட்ஸ். இது இலை முழுக்க கருப்பு டாட்டாக வரும். இதுக்கான குயிக் கண்ட்ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கற்பூர கரைசல் மீன் அமிலம். இது 1:10 ரேஷியோவில் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா 3 நாளில் லீஃப் இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிடும். மூணாவது பார்த்தீங்கன்னா இலை மடிப்பு நோய். இலையை மடித்து உள்ளுக்க புழு இருக்கும். இது நிறைய பேர் கவனிக்காமல் விட்டுறாங்க. ஆமணக்கு எண்ணெய், சோப்பு நீர் நல்லா மிக்ஸ் பண்ணி லீஃபில் நல்லா அடித்து விட்டிங்கன்னா புழு ஃபுல்லாகவே டவுன் ஆயிரும். இந்த 3 டிசீஸ் தான் உங்கள் ஈல்டை 40% பாதிக்கக்கூடியது. இதை ஆரம்பத்திலே நீங்கள் பார்த்து கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா 40% ஈல்டை நீங்கள் காப்பாற்றிக்கலாம். நெல்லில் ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் உடனே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கரெக்டான சொல்யூஷன் தரேன். இந்த மாதிரி இயற்கை விவசாய ரகசியங்களுக்கு நம்ம தமிழ் நேச்சுரல் சாயில் சீக்ரெட் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விவசாய நண்பர்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.